தான் உனக்கு பதிலை கொண்டு வரும். பர்திமை எப்படி பதில் வாங்குறாரு பாருங்க. நீங்க என்ன கேட்குறீங்கன்னு இருக்கு, எப்படி கேட்குறீங்கன்னு இருக்கு. அதான் பிரேயர். நீங்க எல்லார்ட்டையும் கேட்கறத ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. எனக்கு தெரியும் பர்திமைக்கு இவங்களால என்ன கொடுக்க முடியும், அவரால் என்ன கொடுக்க முடியும். அதுதான் அந்த நம்மளுடைய பிரேயர் ஜபத்தினுடைய நம்ம புரிஞ்சு ஜெபம் பண்ணுங்கிறது அங்கதான் இருக்கு. ஏங்க வியாபாரத்தில் எனக்கு 10 லட்ச ரூபா தேவை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போயிட்டு எனக்கு யாராவது 10 லட்ச ரூபாயோடு கூட அனுப்புங்க ஆண்டவரை. வந்திருக்காங்களா பார்த்தீங்களா? 10 லட்ச ரூபாய் யாராவது வந்தாங்களா? சில நேரத்தில் தேவன் சொல்லுவார் சில விஷயத்தை, இதை செய்யின்னு. அதுக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுங்க, அதோட ஒரு ஆள் வந்து நிற்பார், கதவை தட்டுவார். அதே நேரத்தில் நான் எப்படியாவது இந்த வீடை கட்டுறதுக்கு இது தேவை வராது. சொல்லுவாங்க, நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன். ஏன் நீ மனுஷங்கிட்ட கேட்க வர்றத கர்த்தர்கிட்ட? அப்போனா மனுஷங்கிட்ட போய் காசு கேட்கலாமா? நான் அதை சொல்லலை. அவங்ககிட்ட நம்ம என்ன கேட்கணுமோ அந்த அளவில் நிறுத்திக்கணும். தேவன்கிட்ட என்ன கேட்கணுமோ அந்த அளவுக்கு போகணும். அதுதான் பர்திமேயுக்கிட்ட இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு கடைசியாக இந்த பர்திமேகிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயத்தை நான் பார்த்தேன். ஆண்டவர் பர்திமேயை பார்த்து சொல்றாரு, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போன்ட்டாரு. ஆனா வசனம் சொல்லுது, வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆண்டவர் சொல்றாரு பர்திமேயை பார்த்து, நீ போ, உனக்கு சுகம் கிடைச்சிருச்சு, நீ போலாங்கிறாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு கண் இல்லாத போது நான் உட்காந்து பிச்சை கேட்கறதுக்காக தான் போனேன். இப்ப எனக்கு கண்ணு வந்துருச்சு, இனிமேட்டு நான் பிச்சை எடுக்க போக மாட்டேன். ஏன்? உங்க பின்னாடி வரேன். இனிமேட்டு கண்ணு வந்த பிறகு நான் அங்க போய் உட்காரல, எனக்கு வேலையே இல்லை ஆண்டவர். இனிமேட்டு நான் ஏன் அங்க போனோம்? நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட பெனிஃபிட் வாங்கிட்டு திருப்பி பழைய இடத்துக்கே போயிடுவான். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு திருப்பி பழைய நிலைமைக்கே போயிடுவாங்க. ஏன்? ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, திருப்பி இல்ல. ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்கிறது எதுக்காக தெரியுமா? நீங்க போய் திருப்பி பழைய நிலைமையில அதே இடத்துல திருப்பி ஆசீர்வாதமா, கண்ணு தெரியாம நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன், இப்ப கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன்னு பர்திமேயை உட்கார போல. இப்ப பர்திமேயை சொல்றாரு, எங்க போக சொல்றீங்க ஆண்டவரே? உனக்கு பார்வை வந்துருச்சு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம். அதெல்லாம் இல்ல, உங்க பின்னாடி வர, வாங்க போலாம். ஏன்? இதுக்கு மேல எனக்கு அங்க என்ன வேலை? நீங்க தான் என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்களே, என் கண்ணை திறந்துட்டீங்களே, இதுக்கு மேல நான் உங்களை பின்பற்றதான் என்னுடைய வேலை. எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் இனி உங்களுக்காக. இதுதான் பர்திமேயுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு நாம அதை தான் செய்யணும். நாம ஜெபத்துல கேட்கிறோமே, அந்த பெற்றுக்கொள்கிறோமே எதற்காக? நமக்கு தேவன் கொடுப்பது எல்லாமே திருப்பி தேவனுக்கு கொடுப்பதற்கு. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது எதற்காக? அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக நான் இன்னும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த எனக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்ன்ட்டு தாவீது தான் சவதரித்து வைத்த எல்லாவற்றையும் ஆலயத்துக்கு என்று கொடுத்தான். இதுதான் தாவீதுடைய ஸ்பெஷாலிட்டி. கர்த்தர் எனக்கு கொடுத்தாரியா, நான் அதை 10 மடங்கா வர்த்திக்க பண்ணேன். எதுக்காக? திருப்பி கர்த்தருக்கு கொடுப்பதற்கு. கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு எதுக்கு? நான் என் குடும்பம், என் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு இல்ல. கர்த்தர் எனக்கு கொடுத்தது எதுக்குன்னா, திருப்பி நான் அவருக்கு பின்னாடி போறதுக்கு, திருப்பி நான் போய் அங்க உட்கார்றதுக்கு இல்ல. இதுதான் அந்த ஜபத்தினுடைய பலன். இதை நம்ம காலை வேளையில கத்துக்கணும். ஆண்டவர்கிட்ட எவ்வளவு தடை வந்தாலும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கூடாதுன்னா இன்னும் ஜெபம் பண்ணுங்க. யாராவது தடுத்தா இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஏன்? நீங்க கத்துற கத்து பரலோகத்துல தேவனுடைய காதுல விழுந்து எவன் தடுத்தாலும் கர்த்தர் வந்து நிக்கணும். என்னப்பா வேணும் உனக்குன்னு கேட்கற இடத்துக்கு வந்துடணும். கர்த்தர்கிட்ட கேட்கும் போது எதை கேட்கணும்னு பார்த்து கேட்கணும். மனுஷங்கிட்ட கேட்கறத கர்த்தர்கிட்ட கேட்கக்கூடாது. கடைசியாய் கர்த்தர் ஆசீர்வதிச்ச உடனே திருப்பி போய் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் நீங்க வாழ்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு இல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்தணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்திமை விஷயம் மார்க் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை இந்த சம்பவங்கள் இருக்கு. நாம இதை பேஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு காலை வேளையில ஜெபம் பண்ண போறோம். ஒருவேளை நீங்கள் மனுஷங்கிட்ட கேட்கறத கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கலாம், கர்த்தர்கிட்ட கேட்கறத மனுஷங்கிட்ட கேட்டிருக்கலாம். இன்னைக்கு உட்காந்து கொஞ்சம் யோசிங்க. எதை கர்த்தர்கிட்ட கேட்கணும்னு பாருங்க, எதை மனுஷங்கிட்ட கேட்கணும்னு பாருங்க. மனுஷன் எல்லாம் கை விட்டுருப்பான், முடியாதும்பா. காட் இஸ் கிரேட், இதுக்கு மேல ஆண்டவர் தான் செய்யணும்பா. அதை தான் கர்த்தர்கிட்ட கேட்கணும். நடக்கவே நடக்காதும்பா, கர்த்தர்கிட்ட கேளுங்க. எல்லாம் டோர் க்ளோஸும்பா, அதை கர்த்தர்கிட்ட கேளுங்க. உன் வாழ்க்கையில இது முடிஞ்சிருச்சும்பாங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க. இதையோட இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, நேச்சுரலி இல்லம்பா. சூப்பர் நேச்சுரலி எல்லாம் உண்டு. தண்ணி மேல நடக்க முடியாதுன்னா நடக்க முடியும் கர்த்தர் நினைச்சா. அதே ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். பதில் தருவதற்கு காத்திருக்க